141 கோடி 22 லட்சம் 142 கோடி 22 லட்சம் வரைக்கும் வந்து கடனை வந்து திருப்பியே கொடுக்கல. அது கடனை தான் பேமெண்ட் அது கடனை தான் எடுத்துக்கணும். நான் உனக்கு பருப்பு எண்ணெய் கொடுத்துருக்கேன், திரும்ப வந்து எனக்கு காசு கொடுக்கணும். இது போக இப்போ கடந்த ஆண்டு மெட்ராஸ் ஹைகோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணியிருக்கு. ஒரு ப்ராடக்ட்டை கவர்மெண்ட்டுக்கு சப்ளை பண்ணிட்டா 30 நாட்களுக்குள் நீங்கள் அந்த பணத்தை அந்த நிறுவனத்துக்கு செலுத்தணும். 30 நாட்களுக்குள் செலுத்தவில்லை என்றால் 18% வட்டியோட உரிய காரணம் என்று செலுத்தாவிட்டால் 18% வட்டியோட அந்த நிறுவனத்திற்கு நீங்கள் இதை செலுத்த வேண்டும். கடந்த ஆண்டு உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு. அந்த அடிப்படையில் 18% வட்டியோடு எங்களுக்கு இந்த அமௌண்ட்டை கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு வழக்கை கேடிவி ஹெல்த் ஃபுட் என்ற நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து இந்த மனு உயர்நீதிமன்ற நீதிபதி திரு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் முன்னிலையில் விசாரணைக்கு வருகிறது. அப்போதான் அவர் இந்த கேள்வியை கேட்கிறாரு. எங்களுக்கு வரவேண்டிய தொகை 200 கோடியை தாண்டி விட்டது, எங்களுக்கு பணம் தரணும். இந்த பணத்தை பெண்டிங்கில் வச்சுட்டு இவங்க அடுத்த டெண்டருக்கு போயிட்டாங்க. இப்போ நாங்கள் தொழில் நடத்துறவங்க போன வருஷம் கொடுத்த துட்டை இந்த வருஷம் கொடுத்தா தான் நாங்கள் எம்ப்ளாயிஸ்க்கு சம்பளம் போடணும், அடுத்தடுத்து நாங்கள் தொழில் செய்யணும். போன வருஷத்தோட பில்லையே வந்து இன்னும் இவங்க செட்டில் பண்ணாமல் அடுத்த டெண்டருக்கு இவங்க போனாங்கன்னா அந்த நிறுவனத்துக்கும் பணம் வராது, எங்களுக்கு இந்த பணத்தை கொடுக்கறதுக்கு உத்தரவு போடுங்கன்னு சொல்லும்போது அப்போ ஜட்ஜி பிடிச்சிக்கிறாரு. 2 வருஷமாக ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் பலருக்கு தரவில்லை. என்னதான் ஸ்டேட்டில் நடக்குது? ஸ்டேட் ஏதாவது ஃபினான்ஷியல் கிரன்ச்சில் இருக்கா? ஏன்னா ஜட்ஜ் வந்து இதை அன்யூஷுவலாக பார்க்குறாரு. ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும்ல. அரசு தரப்பில் வந்து இது மாதிரி கொடுக்கலன்னா சார் இவன் வந்து ப்ராடக்ட் சரியாக சப்ளை பண்ணல சார், ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம், தப்பு நடக்குது, ஏதாவது ஒன்று சொல்லணும். எந்த காரணம் ஒரு வருஷமா நீங்கள் பணம் தராமல் இருந்தீங்கன்னா என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு அரசு கரெக்டான பொசிஷன் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் சொல்லுங்கன்னு கேள்வி